மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த ராசியில பிறந்தவங்க சாதாரணமாக இருப்பவர்கள் கிடையாது. இயற்கையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட புத்திசாலித்தனம் இவர்களோட பெரிய பலன். சிந்திக்கிற திறன், பேசுற திறன், சூழ்நிலையை உடனே புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடக்கிற அறிவு, இந்த எல்லாமே இவர்களை மற்றவங்களை விட ஒரு படி மேலே நிறுத்தும். எங்க சென்றாலும் இவர்களுடைய பேச்சு மக்களை ஈர்க்கும். இவர்களோட நகைச்சுவை உணர்வு ஒரு கூட்டத்தையே சந்தோஷமா மாத்துற சக்தி கொண்டது. பலருக்கு கஷ்டமா தோன்ற விஷயங்களை எல்லாம் இவங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற திறன் உடையவர்கள். அதனாலதான் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு ஆலோசகர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நண்பர்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற வழிகாட்டி மாதிரி இவங்க இருப்பாங்க. இவர்களோட புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு ஆச்சரியமா தோன்றும் அளவிற்கு இருக்கும். வாழ்க்கைய ஒரு கலை மாதிரி நடத்துற திறன் இவர்களுக்கே உரியது. பேச்சு திறன், மக்களை ஈர்க்கும் திறன், சுறுசுறுப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம், இவை எல்லாமே இவர்களை தனித்துவமாக காட்டும். எந்த சூழ்நிலையிலும் பதறாம புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவு எடுக்கிற திறன் இவர்களுக்கு இயற்கையா கிடைச்ச வரம். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நேரம் எடுத்துக்கிட்டாலும் இவங்க அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வையும் சொல்லிடுவாங்க. அதனாலதான் பல சமயங்கள்ல இவங்களை அறிவின் களஞ்சியம் அப்படின்னு பாராட்டுவாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வாழ்க்கையை இவங்க விரும்ப மாட்டாங்க. புதுமை, மாற்றம், புதிய அனுபவங்கள், இது தேடி போகிற குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரே வேலை, ஒரே சூழ்நிலை, ஒரே நடைமுறையில சிக்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்போதும் புதிய வாய்ப்புகளை தேடி முன்னேறுவாங்க. அதனால தான் தகவல் தொடர்பு, எழுத்து, ஊடகம், வணிகம், மார்க்கெட்டிங், கல்வி, பேச்சாளர் மாதிரி துறைகளில் இவங்க ரொம்ப நல்லா விளங்குவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் இவங்களுக்கு நல்ல பேரும் இருக்கு. ஏன்னா இவர்களோட பேச்சு மக்களை ஈர்க்கும். மனசு குழந்தை மாதிரி தூய்மையானது. ஒருத்தரிடம் பேசும்போது அவர்களை சந்தோஷப்படுகிற வார்த்தைகளால் தேர்ந்தெடுத்து பேசுகிற திறன் இவர்களுக்கே உரியது. அதனால தான் பலர் இவர்களோட நட்பை விரும்புவாங்க. இவங்களோட சிறிது நேரம் செலவழிக்கணும்னு பலருக்கு தோன்றும். அந்த அளவுக்கு இவர்களோட பேச்சும் நட்பையும் மக்களை ஈர்க்கும். அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல நேரங்கள்ல திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத இடத்திலும் இருந்து உதவி கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா வாழ்க்கையில நல்ல உயரம் அடைஞ்சிடலாம். குறிப்பா வணிகம், தகவல் தொடர்பு, கல்வி, பயணம் தொடர்பான துறைகள்ல பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு. அறிவு, நகைச்சுவை, சுறுசுறுப்பு, மக்களை கவரும் தன்மை, இந்த எல்லாமே சேர்ந்ததால தான் இவங்களோட வாழ்க்கை எப்போதுமே இயக்கமாகவும் புதுமையாகவும் இருக்கும். அதனால தான் பலர் இவங்க போகிற இடம் உயிர்ப்புடன் மாறிடும்னு சொல்லுவாங்க. வேலை மற்றும் வியாபாரம் பக்கம் நல்ல முன்னேற்றம் தெரியும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில நல்லா விளங்குவாங்க. தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், லாப வாய்ப்புகள் கூடும். ஆனா சில நேரங்கள்ல முடிவெடுப்பதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைய நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியா வரும். மொத்தத்துல ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் கொடுத்த வாக்குகளை இந்த மாதத்துக்குள்ள நிறைவேற்றினா நல்ல பலன் கிடைக்கும். ஆனா இதற்கு பிறகு அவசரமான வாக்குகளை கொடுக்காம இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் தலையிடாம பார்த்துக்கிறணும். அதே மாதிரி மற்றவர்களோட விஷயத்துல நீங்களும் தலையிடாம இருப்பது உங்கள் நிம்மதியாக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டீங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். பழைய கடன்களை அடக்குகிற வாய்ப்பும் வரும். வட்டி சுமையும் குறையும். முதலீடுகள் செய்ய நல்ல சூழ்நிலை இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். மன அழுத்தம் குறையும். உடல் நலத்துல இருந்த சிக்கல்களை சரி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். ஆனா
இடது பக்கம் உள்ள உடல் பகுதிகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை. மருந்துகளை தவிர்க்காம எடுக்கணும். தூக்கத்தை பாதிக்க கூடாது. இந்த காலத்துல குருவின் நிலை காரணமா கொஞ்சம் கவனம் அவசியம் இருந்தாலும் பெரிய பாதிப்பு வராது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும். வாங்கனம் வாங்குற யோகம் வரும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் தனியாக தொழில் செய்து மாறலாம். முதலீடுகள் செய்து மகிழ்வீங்க. பெரிய தொழில்களை விட்டு உங்கள் தலைமுறைக்கான சொத்துக்களை உருவாக்குற எண்ணமும் வரும். வாழ்க்கை மெதுவா ஆரம்பரமா மாற ஆரம்பிக்கும். பெரிய தொழில்களை விட்டு உங்கள் தலைமுறைக்கான சொத்துக்களை உருவாக்குகிற எண்ணம் வரும். வாழ்க்கை மெதுவா ஆடம்பரமா மாற ஆரம்பிக்கும். சினிமா அல்லது மீடியா துறையில இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் காலம் இது. பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். ரசிகர்கள் உங்களை பின்தொடர ஆரம்பிப்பாங்க. திருமண யோகம் உருவாகும். தள்ளி போடாம இந்த காலத்துல முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தெரியும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். ஆனா காது, மூக்கு, தொண்டை, சளி, சைனஸ், மயக்கம் மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை. ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல நகர்றதால திடீர் பணவரவு வாய்ப்புகள் உருவாகும். வேலை பகுதியில உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். சமூகத்துல மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் குறையும். கடன் தொல்லை குறையும். பயணங்களால கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் முழுசா துணை நிற்கும் காலம்னால வெற்றியும் செல்வமும் வந்து சேரும். ஆனா இதே நேரத்துல சில சவால்களும் இருக்கலாம். வேலை, தொழில், அந்தஸ்து பக்கம் சில எதிர்பாராத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல சட்ட ரீதியான விஷயங்கள், தேவையில்லாத புகார்கள், இப்படி சின்ன சிக்கல்கள் உருவாகலாம். அதனால கவனமா நடந்து கொள்ளணும். யாருடனும் அன்னெசரி பிரச்சனைக்கு போகாம இருப்பது நல்லது. ஆனாலும் இந்த காலம் மொத்தத்துல நல்ல மாற்றங்கள் தரும். இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் மாதிரி முன்னேற்றங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உறவுகள் நல்ல நிலைக்கு வரும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாளா காத்திருந்த சிக்கல்கள் சரியாகும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் குறையும். யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஆனா உடல் நலத்துல அலர்ஜி, மூட்டு வலி, சைனஸ் மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை. குரு வழிபாடு நல்ல பலன் தரும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். எடுத்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும். இந்த மாதம் நல்ல காலம்னு சொல்லலாம். தேவையில்லாத ஆபத்துக்கள்ல சிக்காம பார்த்துக்கணும். யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தா தவறாம செய்யணும். குறிப்பா இரத்த தியானம் மாதிரி உதவிகள் நல்ல பலன் தரும். நண்பர்கள், சக ஊழியர்களுடன் கவனமா பழகணும். முருகன் வழிபாடு செய்தா இன்னும் வெற்றி அதிகரிக்கும். சந்தோஷம் பக்கம் பார்த்தீங்கன்னா சுமார் 60% அளவுக்கு நல்ல நிலை இருக்கும். பொருளாதாரம் பக்கம் பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். புதன் நட்சத்திரத்தின் தாக்கத்தால மிதுன ராசிகளுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, இப்படி பல வழிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் காத்திருக்குது. நீ வீட்டின் நிதி நிலைமை முன்பை விட நல்லா இருக்கும். உறவினர்களோட ஒற்றுமை கூடும். வெளியூர்ல வேலை பார்ப்பவர்களுக்கு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதன் ராசி மாற்றத்தால தலைமைத்துவ குணம் அதிகரிக்கும். அதனால பெரிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். மேலதிகாரிகளோட உறவு நல்லா மாறும். வணிகம் செய்பவர்களுக்கு இந்த காலம் லாபம் தரும். மாணவர்களுக்கு இது சிறந்த நேரம். வெளிநாட்டில் படிக்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம். குறிப்பா 10வது இடத்துல சனி வழிபெறுவதால தொழில்ல நல்ல முன்னேற்றம் உறுதி. வேலை பக்கம் இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
அதிர்ஷ்டம் இந்த காலத்துல முழுசா உங்க பக்கம் இருக்கும். வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்துல உயர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க சொன்னதை யாரும் கேட்கலைன்னு தோணுச்சுன்னா மற்றவர்கள் உங்க ஆலோசனையை பயன்படுத்தி முன்னேறி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கலேன்னு மனசுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கும். சில நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள நேரம் செலவழிச்சிருப்பீங்க. நம்பினவர்கள் ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். மன அழுத்தமும் இருந்திருக்கும். கடந்த காலத்துல உடல் ரீதியாகவும் சின்ன சிக்கல்கள், குறிப்பா கழுத்து பகுதி, காலில் அடிபடுற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். வீட்டில் நல்ல விஷயங்களும் நடந்திருந்தாலும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த நிலை மாறப்போகுது. குருவின் நல்ல அமைப்பு காரணமா இந்த காலம் வரை பணவரப்பு நல்லா இருக்கும். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி வளர்க்கணும்னு அப்படி திட்டமிடுறது ரொம்ப முக்கியம். பலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். டெல்லர், பிரான்ச் கேஷியர் மாதிரி பதவிகளும் கிடைக்கும். வீட்டில் நடக்கிற விஷயங்கள்ல வெளியில சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா உங்கள் முன்னேற்றம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். ரகசியங்களை காப்பது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாரிடமும் சொல்லாம அமைதியா செஞ்சு முடிச்சா நல்ல பலன் கிடைக்கும். தொழில் பக்கம் பெரிய மாற்றங்களும் முன்னேற்றமும் தெரியும். நீங்க பேசுற வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சு வலிமை கூடும். தொலைதூர இடத்திலிருந்து பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ரகசியமான வேலைகளில் உங்களை முக்கியமாக பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும். குடும்ப காப்பீடு மாதிரி விஷயங்களை சரி பண்றதுக்கும் இது நல்ல நேரம். சர்வதேச அளவிலான கூட்டங்கள், முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுற விஷயங்கள்ல சாதகமான நிலை இருக்கும். சட்ட பிரச்சனைகள்ல இருந்து சின்ன சின்ன பிழைப்புகள் இப்போ சரியாகும். நிதி பேச்சுவார்த்தை, பண மேலாண்மை, இந்த விஷயங்கள்ல நீங்க எடுத்த முடிவுகள் நல்ல பலன் தரும். சமீபத்துல கிடைத்த லாபத்தை சரியான வழியில் வளர்க்கும் வாய்ப்பும் இருக்கும். புதனாலும் கிரகம் என்பதால இந்த காலத்துல நீங்க நேரடியா பலன் அடைவீங்க. தகவல் தொடர்பு திறன் கூர்மையா இருக்கும். அதனால முக்கியமான வணிக தொடர்புகளை வெற்றிகரமா முடிக்க முடியும். நீண்ட நாள பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனைகள் இருந்தா அது இப்போ முடிவுக்கு வரும். அதனால உங்க பொருளாதார நிலை நல்லா உயரும். அலுவலகத்துல மேலதிகாரிகளோட உறவு மேம்படும். வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தோட நல்ல நேரம் செலவழிக்க வாய்ப்பு இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குருவின் மாற்றத்தால அதிர்ஷ்ட கதவு திறக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றம். வேலை பக்கம் பதவி உயர்வு, புதிய தொழில் தொடங்குற வாய்ப்பு, வருமான உயர்வு, இவை எல்லாமே இந்த காலத்துல நடக்கும். தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத அளவு லாபம் கிடைக்கும். இன்னும் நல்ல பலன் வேண்டும்னா சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யலாம். இந்த யோகம் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்தை வேகப்படுத்தும். பல சிக்கல்கள் குறையும். வருமான வாய்ப்புகள் கூடும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். மன அமைதி கிடைக்கும். ராமநவமி காலத்துல குரு நல்ல இடத்துல இருப்பதால முன்னேற்ற பாதை திறக்கும். சந்திரன் நல்ல நிலையில இருப்பதால நிதி நிலை வலுப்படும். சூரியன் சனி இணைவு காரணமா வேலை பக்கம் பதவி உயர்வு வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருப்பதால நிதி ரீதியாக நல்ல பலன் தொடர்ந்து கிடைக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா ராமநவமி நேரம் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நீங்க சொல்றதிலும் செய்யறதிலும் நல்ல பலன் தெரியும். இந்த காலகட்டம் அபரிவிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியது. இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் மெதுவா குறைந்து முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகள் ஆரம்பிக்க இது சரியான நேரம். ஏற்கனவே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தினாலும் நல்ல முடிவு கிடைக்கும். முதலீடுகள் மூலமா பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கூடும். நிதிநிலை கணிசமா மேம்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகலாம்.
வேலை பார்ப்பவர்களுக்கு உழைப்புக்கான பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல அங்கீகாரம் வரும். திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் சரியாகும். உடல் நலமும் பொதுவா நல்லா இருக்கும். ஆனா சிறிய விஷயங்கள்ல கவனம் தேவை. சந்திரன் நல்ல இடத்துல இருப்பதால சந்திரமங்கல் யோகம் மாதிரி நல்ல பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உடல் நலத்துக்காக விஷ்ணு நாமம் கேட்பது அல்லது ஜெபம் செய்வது நல்ல பலன் தரும். மிதுன ராசிக்காரங்களோட மனப்பாங்கு ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரு விஷயத்துல மட்டும் சிந்திக்கிறவங்க இல்லை. உலகத்துல நடக்கிற பல விஷயங்களையும் கவனிச்சு புரிஞ்சுக்கிற திறன் இவர்களுக்குள் இருக்கும். புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால புத்தகங்கள், செய்திகள், அறிவுகள், சமூக நிகழ்வுகள் இவையெல்லாம் ஆர்வமா கவனிப்பாங்க. இவங்க பேசும்போது அறிவு நிறைந்த வார்த்தைகள் வரும். இவங்களோட பேச்சை கேட்குறவங்க எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுவாங்க. வாழ்க்கையில சிக்கல்கள் வந்தாலும் அதுல வீழ்ந்து துன்பப்பட மாட்டாங்க. அதற்கு தீர்வு தேர்றதான் கவனம் வைப்பாங்க. அதுதான் இவர்களோட தனிச்சிறப்பு. நண்பர்கள் இவங்களோட வாழ்க்கையில முக்கியமான பகுதி. ஒருத்தருடன் பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவரை சந்தோஷமா வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உதவி செய்யும் மனசு அதிகமா இருக்கும். இவங்களோட பேச்சில் நம்பிக்கை இருக்கும். இவங்களோட அறிவு பலருக்கு வழிகாட்டியா இருக்கும். ஆனா சில நேரத்துல இவங்களோட சுதந்திரமான மனப்பாங்கு காரணமா நீண்ட காலம் ஒரே கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்ப மாட்டாங்க. அதனால நண்பர்கள் வட்டம் பெரிதா இருந்தாலும் உண்மையில் நெருக்கமானவர்கள் சில பேர் தான் இருப்பார்கள். தொழில் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா முன்னேறக்கூடியவர்கள். குறிப்பா பேசுறதிறன், யோசிக்கிறதிறன், தகவல்களை சரியா பகிர்றதிறன், இந்த மாதிரி குணங்கள் தேவைப்படுற துறைகள்ல இவங்க பெரிய வெற்றி அடைவாங்க. ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், வணிகர், மார்க்கெட்டிங் நிறுவனர், பேச்சாளர், ஆலோசகர், இந்த துறைகளில் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவை. ஒரே மாதிரியான வேலைகள் இவர்களுக்கு சலிப்பை தரும். அதனால மாற்றம் இருக்கும் வேலைகள், பயணம் செய்ய வேண்டிய வேலைகள், புதிய மனிதர்களை சந்திக்கிற வேலைகள், இப்படி இருக்கும் வேலைகளில் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியான வாய்ப்பு கிடைச்சா இவங்களோட திறமையை உலகுக்கு காட்டி பெரிய உயரம் அடைய முடியும். மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பல நேரத்துல திடீர்னு வந்து சேரும். நினைக்காத இடத்திலிருந்து பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை இவர்களோட புத்திசாலித்தனமும் வேகமா முடிவெடுக்கிற தினமும் வெற்றியா மாறிடும். பண அதிர்ஷ்டம் இவங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யும். சம்பாதிக்கிற திறன் இவர்களுக்கு கையிலே இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் எளிதா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஒரு வருமானம் மட்டும் இல்லாம பல வழிகளில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வணிகம், தகவல் தொடர்பு, எழுத்து, ஊடகம், இணையம், பயணம், இந்த துறைகள்ல இவர்களுக்கு நல்ல வருமான வாய்ப்பும் கிடைக்கும். சில நேரத்துல எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவும் கிடைக்கும். அதனால இவர்களோட வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம், திடீர் செலவு வளர்ச்சி மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். அதனால இவர்களோட வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம், திடீர் செல்வ வளர்ச்சி மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். வெளியில தெரிகிற திறமைக்கு அப்புறமா இவர்களுக்குள் சில மறைமுக திறன்களும் இருக்கும்னு பல பேர் நம்புறாங்க. குறிப்பா மனிதர்களோட மனநிலையை உடனே புரிஞ்சுக்கிற திறன் இவர்களுக்குள் இருக்கும். யார் உண்மையை பேசுறாங்க, யார் போலியா நடக்கிறாங்கன்னு எளிதா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தவறான மனிதர்களிடம் சிக்காம தப்பிச்சு வர முடியும். எந்த சூழ்நிலையிலும் தங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பிரச்சனையிலிருந்து வெளியில வர திறன் இவர்களுக்கே உரியது. முக்கியமான சந்திப்புகள், வேலை தொடர்பான நிகழ்ச்சிகள், புதிய முயற்சிகள் மாதிரி விஷயங்கள்ல இந்த அதிர்ஷ்ட நிறங்களை பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு சில எண்கள் ரொம்ப அதிர்ஷ்டமானவைன்னு கருதப்படுது.
குறிப்பாக 5, 6, 14, 23 இந்த எண்களை இவர்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு பல பேர் நம்புகிறாங்க. இந்த எண்களோட தொடர்புள்ள தேதிகளில் தொடங்குகிற முயற்சிகள், வணிக ஆரம்பங்கள், புதிய திட்டங்கள் இவையெல்லாம் நல்ல வளர்ச்சியை தர வாய்ப்பு இருக்குன்னு அதிகமாக இருக்கு. இந்த எண்களோட தொடர்புள்ள தேதிகளில் தொடங்குகிற முயற்சிகள், வணிக ஆரம்பங்கள், புதிய திட்டங்கள் இவையெல்லாம் நல்ல வளர்ச்சியை தர வாய்ப்பு இருக்குன்னு அதிகமாக நம்பப்படுகிறது. அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் இந்த எண்களை கவனிக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடையணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஈடுபடுற குணம் இவர்களுக்கு இருக்கும். அதனால் சில நேரங்களில் கவனம் சிதறி போயிடும். அதனால் ஒரு முக்கியமான இலக்கை தேர்வு பண்ணி அதில் முழு கவனம் செலுத்தினா பெரிய வெற்றி அடையலாம். அதிகமாக சிந்திக்கிற குணம் காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் வரும். அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கணும், மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும். இதே மாதிரி உங்கள் ராசிக்கான அடுத்தடுத்த மாத மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.